ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ, இன்னைக்கு வந்து எதிர்பார்த்த மாரி ஒரு கேப் ஓப்பனிங் தான். ஸோ, 800 சொல்லியிருந்தோம் ரெசிஸ்டன்ட். அவன் வந்து 760, 750 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு கீழ வந்துட்டான். க்ளோசிங் வந்து 713ல தான் வச்சிருக்காய்ங்க. 25,713. ஸோ, இப்போதைக்கு வார் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஏன்னா, இப்போ இந்தியன்ஸ் வந்து அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியன்ஸ் யார் யாரெல்லாம் ஈரான்ல இருக்கீங்களோ எல்லாருமே இம்மீடியட்டா எவாக்குவேட் ஆகுங்க. எல்லாரும் வெளியில வந்துருங்க அப்படின்ற மாரி ஒரு அனௌன்ஸ்மென்ட் இப்போ ஈவினிங் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து வார் டென்ஷன் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ மார்க்கெட்டும் அதுக்கேத்த மாரி தான் ரியாக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கான மூவ்மெண்ட் வந்து ஒரு மார்னிங் ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் குடுத்தது. அது எதனால அப்படின்னா, நம்ம அந்த டாரிஃப் இஷ்யூஸ்னால தான் அந்த மூவ்மெண்ட் குடுத்தது. திரும்ப வந்து செல்லிங் ஆயி தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டி ஓகேவா இருந்துச்சு. பட் ஐடி வந்து கம்ப்ளீட் செல்லிங் தாங்க. ஐடி வந்து செல்லிங்ல தான் இருக்கு. மத்த செக்டார்ஸ் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணி குடுத்தனால நிஃப்டி வந்து தாக்கு பிடிச்சுச்சு. ஸோ இப்போதைக்கு டவ் ஜோன் அண்ட் நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃப்ளாட்டா நெகட்டிவா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் ஆன் நெகட்டிவ் சைட வந்து இண்டிகேட் பண்ணுது. மேபி மிட் நைட்க்கு அப்புறம் என்ன வேணா மாறலாம். ஸோ 25,650 அப்படிங்கிறது இமீடியட் சப்போர்ட்டா இருக்கும். அத பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 25,480 to 500 அதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். ரெசிஸ்டன்ட் வந்து 25,800. ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ளேயே தான் மூவ்மெண்ட் குடுத்துட்டு இருக்காங்க. 25,800 to 25,500 இதுக்குள்ளேயே தான் நிஃப்டி வந்து சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் ஏதாவது ஒரு பிரேக் அவுட் நடக்குதான்னு சொல்லிட்டு. ஐடி ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஐடி செல்லிங் தாங்க. ட்ரெண்ட் வந்து சூப்பரா இருக்கு. டவுனு அப் ட்ரெண்ட் இல்ல, டவுன் ட்ரெண்டு. சூப்பரா இருக்கான். ஸோ இந்த லெவல உடைச்சான்னா அடுத்து ஒரு செல்லிங் சூப்பர் செல்லிங் இருக்கு. 31,200 உடைச்சான் அப்படின்னா அடுத்து 30,200 கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் அடுத்து ஒரு செல்லிங் இருக்கு. வெறித்தனமா இறங்குறான்னு நினைக்கிறேன் ஐடி. ஸோ ஐடி செக்டார் பிளஸ் வார் நியூஸ் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க. இறங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு வந்து ஓகேவா தான் இருந்தான். பெருசா வந்து எதுவும் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் ஓகே தான் பேங்க் நிஃப்டி. ஸோ அவன் அவன் ஒருத்தன் தான் வந்து இன்னும் தாக்கு பிடிச்சிட்டே இருக்கான். ஏன்னா அதுதான் கொஞ்சம் பயமாவே இருக்கு. ஏன்னா அடிச்சான்னு வச்சுக்கோங்களேன், வெறித்தனமா அடிச்சிருவான். ஏன்னா ஐடிலாம் வேற லெவல்ல இறங்கிட்டு இருக்காங்க. ஸோ இவன் மட்டும் இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்கான். அது கொஞ்சம் பயமாவே இருக்கு. இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொஞ்சம் நல்ல சப்போர்ட்டுங்க. அந்த 914 அப்படிங்கிறது வந்து சப்போர்ட்டா சொல்லியிருந்தோம்ல. இன்னைக்கு அதுக்கு மேல ஓப்பன் ஆயிருந்துச்சு. ஆக்சுவலா அதுக்கு கீழ ஓப்பன் ஆயிருந்துச்சுன்னா செல்லிங் வந்திருக்கும். அதுக்கு மேல ஓப்பன் ஆனோனே ஒரு சின்ன பையிங் மாரி போயிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து மைனர் ரெசிஸ்டன்ட்டா ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா 929 ஓகேங்களா? இப்ப 923ல இருக்கு. 929 மைனர் ரெசிஸ்டன்ட். 28, 29. ஸோ மேல வந்து 938 தான் ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ட். ஸோ இது 2 தான் அடுத்தடுத்து உள்ள ரெசிஸ்டன்ட். சப்போர்ட் லெவல் வந்து 914 தாங்க. ஸோ 914 உடைச்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் சிக்கல் தான். ஸோ அடுத்ததாக வந்து ரிலையன்ஸ். இன்னைக்கு ரிலையன்ஸ் வந்து அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே. ஆனால் என்னன்னா மார்னிங் வந்து ஓப்பனிங்கில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் செம்ம ராலி கொடுத்தான். ஸோ அதுக்கடுத்தான க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி தான் க்ளோசிங் வச்சாங்க. ஸோ இதுவுமே வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது. இவன் இப்படி தான் பண்ணுவான், இப்படி தான் இதோட மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது. ஸோ இப்போதைக்கு இப்படி தான் வந்து மூமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மேபி நான் ஒரு சின்னதாக ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இதில் தான் போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தான் இருக்குது. ஸோ ட்ரெண்டு டவுனில் தான் இருக்குது. பையிங் எதுவும் போல டவுனில் தான் இருக்குது இப்போ வரைக்குமே. ஏதாவது ரிவர்சல் கிடைச்சா பார்க்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வார் டென்ஷன்ஸ் டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ரெடியூஸ் ஆன மாதிரி தெரில, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ மற்ற குட் நியூஸஸ்ன்னு சொல்லி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது வந்து மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் டேஞ்சர் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் செல்லிங் போகலாம், தப்பு இல்லை. செல் ஆகுறது நல்லது தான். ஏன்னா அப்போ தான் இன்வெஸ்டர்ஸ் நிறைய உள்ளே வருவாங்க. ஐடி செக்டர்லாம் மொத்தமாக படுத்துருச்சு. நிறைய செக்டார்ஸ் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆக வேண்டியிருக்கு பேங்கிங்கை தவிர. ஸோ அதனால் கொஞ்சம் செல்லிங் போனால் நல்லது தான். அப்போ தான் இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வருவாங்க. நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நமக்கும் வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்ட் போகிற உங்கள் ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.